அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட எச்சினியை உபாசனை எடுக்கக்கூடிய, அதாவது வசியம் செய்யக்கூடிய முறையை பற்றியும், அதனை எப்படி பூஜை செய்கிறது முறைகளை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 நாட்களாக இந்த 64 எச்சினிகளை வசியம் செய்யக்கூடிய முறைகளை பற்றி தான் நம்ம வீடியோ பதிவில் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 64 எச்சினி வகைகளில் இந்த வட எச்சினி முறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 64 எச்சினிகளில் ஒன்று தான் இந்த வட எச்சினி. சரிங்களா? இந்த வட எச்சினியை நம்ம வசியம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்காலத்தையும் உணரக்கூடிய அந்த குறி சொல்லக்கூடிய அந்த சக்தியும் கிடைக்கும். அதே போல் அதை அஷ்டகர்ம மாந்திரிகம் சொல்லக்கூடிய வசியத்தில் இருந்து மோகனம், மாரணம், வித்வேஷனம், உச்சாடனம், இந்த மாதிரி அஷ்டகர்ம மாந்திரிகத்தையுமே செய்யக்கூடிய சக்தி இந்த வடையச்சினி வசியம் பண்ணோம் அப்படின்னா அந்த சக்திகளுமே கிடைக்கும். சரிங்களா? மாந்திரீக விஷயங்களை கற்றுக்கிறணும் அப்படிங்கிறது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வடையச்சினி நம்ம உபாசனை எடுத்தோம் அப்படின்னா அஷ்டகர்ம மாந்திரிகத்தையுமே இவங்களுடைய அனுக்கிரகத்தினாலையும் இவங்களுடைய உதவினாலையும் நம்ம கற்றுக்கிற முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு ஏவல்னாலேயோ செய்வனைனாலேயோ மந்திர தந்திர கட்டுகள் போட்டிருந்துருக்காங்க, இந்த மாதிரி செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த வடையச்சினியோடைய உதவி கொண்டு எப்பேற்பட்ட கட்டுகளையுமே நம்ம உடைக்க முடியும், எப்பேற்பட்ட ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களையுமே நம்ம நீக்க முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த எச்சினி தான் இந்த வடை எச்சினி. சரிங்களா? இந்த வடை எச்சினி பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் எதற்காக குருமார்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மூலிகைகள் எடுக்கிறதுக்கு மைய அரைப்பதற்கு மூலிகைகள் ஒரு இடங்களில் இருக்கும். இது இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல இந்த மூலிகை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆதி காலங்களில் சித்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த வட எச்சினியை உபாசனை எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எச்சினி உதவி கொண்டு நம்ம பார்த்திங்கன்னா எதிரிகளையுமே அழிக்க முடியும். சரிங்களா? இந்த எச்சினியுடைய வசியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு எதிரிங்கிறவே ஒருத்தன் இருக்க மாட்டான். சரிங்களா? ஏன்னா நம்மளை அழிக்கணும்னு ஒருத்தன் நினச்சா விட அவனுக்கு அங்கே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், அவன் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கலகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இந்த எச்சினி இருக்கும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 3 விஷயங்கள் இதில் இந்த எச்சினி எடுக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். என்ன பார்த்திங்கன்னா, அதாவது வாழ்க்கையில் நம்மளுக்கு எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும். அதே போல் நம்மளை அழிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறேன் அப்படின்னா அவன் தொலைஞ்சான். சரிங்களா? அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா முக்காலத்தையுமே உணர்ந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய சக்தியுமே நம்மளுக்கு கொடுக்கும் இந்த எச்சினி விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா அஷ்டகர்ம மாந்திரிகத்தையுமே நம்மளுக்கு இது சொல்லித்தரும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சக்தி கொண்டது தான் இந்த வட எச்சினி பூஜை முறை. சரிங்களா? இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னோ இல்லை ஒரு புதன்கிழமை அன்னைக்குன்னோ நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா இந்த பூஜை முறையை தொடங்கலாம். இல்லைன்னா அமாவாசை நாளோ இல்லைன்னா பௌர்ணமி நாளோ இந்த பூஜை முறையை நீங்கள் தொடங்கலாம். இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா வட எச்சினியுடைய ஒரு உருவம் ஒன்று தேவைப்படும். சரிங்களா? இந்த உருவம் பார்த்திங்கன்னா ஆலமரத்துடைய கட்டையில் ஒரு பெண் உருவ பாவை போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு அந்த உருவ பாவையில் பார்த்திங்கன்னா சந்தனம், சுத்தமான சந்தனம், சரிங்களா, ஜவ்வாது, அத்தரு, புணுகு, ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பன்னீர் விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அதை குழப்பி அந்த பாவை முழுவதும் என்ன செஞ்சுருங்கன்னா தடவிட்டு அந்த சந்தனம் குங்குமம்லாம் அந்த பாவைக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று ஏற்றிக்கிட்டு ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் பச்சரிசி கொட்டி கலசம் ஒன்று வைக்கணும். சரிங்களா? கலசம் வைக்கிறது நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த கலசம் ஒன்று வச்சுட்டு அதன் பக்கத்தில் ஒரு வாழை இலை ஒன்று உரித்து பச்சரிசி கொட்டி அது மேலே இந்த பொம்மையை நம்ம வைக்கணும். சரிங்களா? அதாவது இந்த வடையச்சினி பொம்மையை நம்ம வைக்கணும். வச்ச பிறகு அந்த வடையச்சினிக்கு பார்த்திங்கன்னா பிராண பிரதிஷ்டை மந்திரங்களை 21 முறை சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா விருந்தரையில் உட்காராமல் கீழே ஒரு விரிப்பு துணி ஒன்று விரிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கும் போது தலை மேலே கை கூப்பி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விநாயக பெருமானுடைய மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லணும். 2வது குலதெய்வத்துடைய மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லணும்.
மூணாவது சகல தெய்வங்களையும் வணங்கி, சகல இஷ்ட தெய்வங்கள், உங்களுடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே வணங்கின பிறகு இந்த வடையச்சினியுடைய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த பொம்மைக்கு மல்லிகை பூவால் 1008 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். சரிங்களா? இது போல் அர்ச்சனை செய்யணும். சரிங்களா? இது போல் மொத்தம் 48 தினங்கள் இந்த இதே போல் பூஜை முறையை நீங்கள் செய்யணும். இந்த பூஜை முறையை பார்த்தீங்கன்னா இரவு 12 மணிக்கு மேலேயும் 12 மணி மேலேயும் செய்யலாம். இல்லைன்னா அதிகாலை ஒரு 3 to 4 மணிக்குள்ளேயும் இந்த பூஜை முறைகளை செய்யலாம். சரிங்களா? இந்த எச்சினியை உபாசனை எடுக்கும்போது ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு நம்ம இருக்கணும். ஒருவேளை உணவு உண்டு இந்த பூஜை முறையை நம்ம என்ன செய்யணும். சரிங்களா? அப்போ தான் இந்த எச்சினிங்கிறது நம்மளுக்கு சித்தியாகும். சரிங்களா? முதல்ல இந்த எச்சினியோடைய சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல கனவுல நம்மளுக்கு ஒரு சிறு குழந்தை நம்ம கூட இருக்கிறது போலையும், நம்மளை வழி நடத்துறது போலையும் நம்மளுக்கு கனவுல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காட்சிகள் கிடைக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைத்து செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உண்டான வழிகள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் எச்சினியை வசியம் செய்யக்கூடிய முறை. சரிங்களா? இந்த எச்சினி பூஜை முறைகள் உங்களுக்கு வேணும், இந்த எச்சினி உங்களுக்கு வசியம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த எச்சினி நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.